வணக்கம். அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணுமா? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? அந்த ஆசை நிறைவேற மாட்டேங்குது. அந்த ஆசைக்காக நான் போராடுறேன். அது நியாயமான ஆசையாக இருக்கணும். அதுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நபரா? இனிமேல் உங்களுக்கு கவலை வேண்டாம். நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஆசைகள் அங்கே 100% நிறைவேறும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். என்ன நான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் என்ன அப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சாதாரண விஷயந்தான். எல்லா பக்கமே அது இருக்கும். அதாவது இந்து சாஸ்திர ரீதியாக இந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வெத்தலை மாலை நம்ம எல்லாருமே ஆஞ்சநேயருக்கு, ஏன் முருகருக்கு, விநாயகருக்கு, எல்லா சாமிக்குமே நம்ம வெத்தலை மாலை அப்படிங்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம கோர்த்து போடுவோம். அதனுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் 11, 27, அதே மாதிரி 54 அல்லது 108 இந்த கணக்கில் வெத்தலை கோர்த்து அது மாலையாக செஞ்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும், அதாவது ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் ஒரு 7 வாரம் தொடர்ந்து ராகு காலத்தில் விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் வாரம் தவறாமல் அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 7 வாரம் அது நிறைவாகும் போது உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத அதங்க விநாயகர் பெருமாள் 100% நிறைவேற்றி வச்சிருவார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம எவ்வளோ பெரிய யாகம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஹோமம் பண்ணாலும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாலும், ஒரு திருமண நிகழ்ச்சி பண்ணாலும் நம்ம 100% முதற் கடவுளான விநாயகர் பெருமானிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விநாயகர் பெருமானுக்கு நம்ம இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அவருக்கு வெத்தலை மாலை போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு 7 வாரத்துக்கு உள்ளேயே அங்கே தீர்வாயிரும் அப்படிங்கிறது அங்கே ஒரு விஷயம். நீங்கள் தொடர்ந்து 7 வாரம் செஞ்சுட்டு வரும்போது அது நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியையும் உங்களுடைய ஆசைகள் அங்கே நிறைவேற்றுதலையும் அங்கே கொடுப்பாரு விநாயகர் பெருமான் அப்படிங்கிறது அந்த ஒரு பதிவு. அடுத்த பதிவில் சந்திப்போம்.